யாருடைய விரட செயலில் நமக்கு விவேகம் பிறக்கிறதோ, யாருடைய புரண செயலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை நாளும் வளர்கிறதோ, அந்த சாதனை விரலுக்கு சொந்தக்காரர், சரித்திர புரளுக்கு சொந்தக்காரர், சத்துவம் தந்த சரித்திர நாயகன், வங்க கடவுளும் சந்தன பேரையை கீழ்கொண்ட தங்க தலைவர், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாருக்கு ஊர் சொல்ல வேண்டும் என்று பாடிய பாடலுக்கு ஏற்ப சத்துவம் தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் இந்தியாவுடைய வழிவந்து இன்றைக்கு மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்முடைய மக்கள் மனதை விட்டு மறையாத இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களை வழங்கி அம்மாவுடைய வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 ஆளும் கட்சியாக ஆக்கக்கூடிய அந்த பலத்தோடு, ஆற்றலோடு, திறமையோடு, வல்லமையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தூய தொண்டராக இருந்து பொதுச் செயலாளராக உருவாகி இன்றைக்கும் கழகத்தை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கு போட்டிருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிழங்க சென்னை புறநகர் மாவட்ட கழகத்துடைய கூட்டம், மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களுடைய தலைமையில 4 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் நாங்கள் உற்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். புருவத்தை கொஞ்சம் உயர்த்தி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். யார் அந்த கூட்டத்தை லேசா கலையிறப்போ மாவட்ட கையிலேயே காட்டுவாங்க. ஆனால் மாவட்டம் விரலை கூட காட்டவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சென்னை புறநகரத்துடைய பொறுப்பாளர்கள் முன்வரிசையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதற்கொண்டு கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய இளம் சிங்கங்கள் உள்ளிட்ட இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் உள்ளிட்ட அத்துணை பேரும் தொடர்ந்து 3 மணி நேரம் இந்த இயக்கத்துடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடுவில் புகைப்படாடி அடிச்சு புகையிலையால் மக்கள் கொஞ்சம் கண்ணகிட்ட கசிக்கணும்லாம் பார்த்தோம். உண்மையிலேயே இந்த சென்னை கந்தனுடைய மாவட்டத்தை நான் உண்மையிலேயே பூர்வத்தை உயர்த்தி பார்க்கிறேன். இப்படி இருக்கணும், ஒரு சபைனா இப்படி இருக்கணும், ஒரு கனவுனா இப்படி இருக்கணும், ஒரு கூட்டம்னா இப்படி நடக்கணும். சரி, அதை தாண்டி நான் பார்ப்போம். எங்கள் கிராமத்துல தான் போகிற பொழுது மேடையில பார்ப்போம். குறுக்க நெருக்க ஒரு 10 நம்ம கழக நிர்வாகிகள், இங்கே ஒரு 10 பேர், அங்கே ஒரு 10 பேர், நடுவில் ஒரு ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. எதுவுமே இல்லை, அமைதியா போட்ட சேர் போட்ட இடத்துல உட்கார்ந்த பொறுப்பாளர் உட்கார்ந்த இடத்துல சிரித்த முகத்தோடு இந்த இயக்கம் இந்த மாவட்டத்தில் நெஞ்சத்தோடு இருக்கிறதுனா இதுதான் அதிமுக 2026 ஆட்சிக்கு வருவதற்கான அறிவு. இவ்வளவு சிறப்பா ஒரு கட்டுக்கோப்பா இந்த கடைசி சேர்ல அந்த கடைசி மகளிர் அக்கா சேர் வரைக்கும் நான் பொறுப்பாளர் கூட அண்ணன் கூட ரொம்ப சிம்மக்குறோட அழகா ஒவ்வொருத்தரையும் அழகா சொல்லிட்டு இருந்தேன். நான் பார்க்கிறேன். ஸோ இந்த கட்டமைப்பு பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், அதிமுக என்ற விதை என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதைத்த தீர்க்க விதை. அந்த விதை அதே மண்ணோடு மண்ணாக மக்கி போகின்ற விதை அல்ல. அந்த விதை இந்த மண்ணை கிழித்து நேரோக்கி வளர்ந்து அப்படியே ஆழமர விருட்சமாக வந்து புரட்சி தலைவர் அம்மாவர்களால் தண்ணீர் ஊற்றப்பட்டு இன்றைக்கும் எடப்பாடியார் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஆழமரமாக விரிந்திருக்கக்கூடிய இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அதிமுக பேரவை செயலர் பேசுகிறேன். அதிமுக என்பது ஒரு வாழை மரம் அல்ல, வெட்டி வீசுவது. அதிமுக என்ற இயக்கம் நெருப்பாக்களை நீதிவில்லை. நேற்று பெய்த மழையிலே இன்று முளைத்த காலம் அல்ல. இன்றைக்கு அழைக்கின்ற சூறாவளி காற்றிலே ஒரு பந்தை போல, ஒரு காற்றை போல, ஒரு பேப்பரை போல பறந்து வந்து கோபுரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டு பேப்பர், ஓசி பேப்பர் அல்ல. அதிமுக இயக்கம் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், வடிவமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர். அதிமுக என்பது ஒரு மகத்தான கட்டமைப்பு, வலுவான கட்டமைப்பு. இன்னும் சொல்ல போனால் அதிமுக மக்கள் நேசிக்கின்ற ஒரே கட்சி தமிழகத்தில் அதிமுக என்ற ஒரு கட்சி. இன்னும் சொல்ல போனால் மக்களை நேசிக்கின்ற ஒரே கட்சி அதிமுக என்ற கட்சி தான். எந்த கட்சியும் கிடையாது. எத்தனையோ கட்சி வரலாம், எண்ணி பாருங்க. அதிமுக வரலாற்று
வரலாம் போகணும், வரலாற்றில் நிற்க முடியும். அப்படி ஒரு கட்டமைப்போடு இன்னும் சொல்ற இந்த கிராஸ் ரூட் லெவல் சரி சாரா சொல்றாரு. இந்த கிராஸ் ரூட் லெவலோடு இளைஞர்கள் அல்லது மகளிர்கள் தாய்மார்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இயக்கம் என்பது அதிமுக இயக்கம். இன்றைக்கு அந்த பொதுச் செயலாளர் இந்த எடப்பாடி எண்ணி பார்க்க வேண்டும். அது இவ்வளவு கட்டமைப்பை வலுவாக கொண்டிருக்கின்ற அதிமுகவில் அந்த கந்தன் கேபி கந்தனுடைய மாவட்டம் வலுவான கட்டமைப்போடு இருக்கு. அப்ப இந்த கட்டமைப்பிலிருந்து நீங்க விஜயபாஸ்கரையும் அன்பு தம்பி பரமசிவத்தையும் அழைத்திருந்து நீங்கள் எனக்கு யோசனை சொல்லுங்கள் என்று சொன்னால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் இந்த மாவட்டத்திலே நாங்கள் அறிவுரை சொன்னால் கொள்ளன் தெருவில் ஊசி இருப்பது போலாகிவிடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இல்லை, ஒருவேளை கந்தன் தலைமையிலாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்திலே நீங்கள் நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்கள் என்று சொன்னால் மீன் குஞ்சுக்கு நீண்ட கட்டுத்தர வேண்டுமா என்ற சந்தேகம் இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த இயக்கத்தை இன்றைக்கு எப்படி நீங்கள் கட்டுக்கோப்போடு இந்த மாவட்டத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எப்படி கட்டுக்கோப்போடு 3 மணி நேரம் நீங்கள் கூட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ, அந்த நம்பிக்கையை தம்பி பரமசிவம் அவர்கள் அழகாக சொன்னார். ஒரு இளைஞர் துடிப்பான வேகமான அவருடைய பேச்சை நானும் முற்றிட்டு வடித்தேன். நான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன், கொஞ்சம் பரவலாக பேசுகிறேன். நான் தம்பி பாசகரை செயலாளர் பரமசிவம் அவர்கள் ஒரு தெளிந்த நீரோடை போன்ற ஒரு கருத்துக்களை அழகாக அடுக்கி வைத்தார். அந்த கருத்துக்களை இந்த பெண்கள் அப்படியே மளிகை பூவே பேசிக்கிட்டே அந்த பூவை பார்த்தீங்கன்னா அந்த மாலை அழகாக தொடுக்கப்படும். அதுபோல கையை ஒவ்வொரு கருத்துக்களாக கொடுத்து ஒரு மலர் மாலையை போல அன்பு தம்பி பரமசிவம் அவர்கள் இந்த கருத்தை பேசி முடித்திருக்கிறார். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்றுதான் இந்த மாவட்டம் வலுவோடு இருக்கிறது, பொலிவோடு இருக்கிறது, எழுச்சியோடு இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க அதிமுக எழுச்சியோடு தான் இருக்கிறது. எந்த மாற்றம் இருக்கிறதா? டேக் ஹோம் மெசேஜ் ஒரு செய்தி கூட்டம் முடிவாக நம்ம போகணும். வெடி வெடித்தார்கள் அழகாக சொல்றாரு. வெடிமாறு சொல்றாரு. மிகப்பெரிய கோபங்கள், வான வேடிக்கைகள், பதாகைகள், மிகப்பெரிய கூட்டம், நல்ல உணவு, நல்ல ஏற்பாடு, நல்ல கூட்டம். ஆனால் செல்லுகின்ற பொழுது நீங்கள் பதற்றத்தோடு பயத்தோடு நீங்கள் என்ன இந்த ஏக்கத்தோடு நம்பிக்கையோடு கூட்டத்திற்கு வரலாம். போகின்ற பொழுது ஒற்றை இதை நம்பிக்கையோடு சொல்கிற 26 அதிமுக இந்த கூட்டத்துடைய வெளிப்பாடு ஒன்றே ஒன்றுதான். 26 அதிமுக ஆட்சி எப்படி அமைப்போம் அதிமுக ஆட்சிக்கும் எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் காட்சி கட்டாய் பாவனைக்குரிய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். நாங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அதிமுக புரட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். 2000 நாங்கள் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து 16 21 எதுக்காக சொல்றேன் என்று சொன்னால் 3 மாசம் தான் இந்த தம்பி இருக்கிறார். இந்த மாதிரி 4 காங்கிரஸ் 4 விளையாட்டு போட்டிகள் நம்ம ஆட்சி நீங்க கவலைப்படாது, அவங்க பார்த்துக்கலாம். நம்ம எதுவும் பண்ண வேண்டியது 4 ஃபார்முலா காங்கிரஸ் நடத்தினா நம்ம ஆட்சி வந்துடும். எந்த கவலையும் எந்த கவலையும் வேணாம். தாய்க்கு தங்கம் வரும். இன்றைக்கு தாய்க்கு தக்காளியும் இல்லை, தாய்க்கு தங்கம் இல்லை. உங்களுடைய இயக்கம் பெண்களுடைய இயக்கம் சொன்ன லாப்டாப் வரும், எல்லாம் வரும். மாதம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரும். அம்மாவுடைய இழப்பாக கொடுக்கும். கவலை ஆனால் மகிழ் மாதத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எடப்பாடி எல்லாருக்கும் 2000 ரூபாய் கொடுப்பார். கொரோனாவே 2500 கொடுத்த ஒரே எடப்பாடி நல்ல கட்டமைப்பு, நல்ல இடம். கடைசியில் பேசுறோம் எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்க. எனக்கு பரமசிவத்துக்கு கொஞ்சம் பரபரப்பா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க மாவட்டத்தில் கூட 3 மணி நேரம் கிடக்கிற ஒரு சாத்தியம் இல்லை. அந்த கந்தர்கள் என்ன மந்திரத்தை போட்டார் என்று எங்களுக்கு தெரியுங்க. அந்த மந்திரம் நல்ல மந்திரமாக இருக்கு. இந்த மந்திரம் வெற்றி மந்திரமாக இருக்கு. பேசுறப்ப இங்க சொன்னார், மரியாதைக்குரிய முன்னிலை இருக்கக்கூடிய அந்த மு காமராஜர், மரியாதைக்குரிய ஜே லட்சுமி அவர்கள், மரியாதைக்குரிய மாணவி ஏசுபால் அவர்கள், எம்பி அண்ணன் கண்ணபுரான் அவர்கள், அண்ணன் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள், பி ராஜாராம் அவர்கள், எஸ் வரராஜன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் கே பி ஏசுபாலன் குன்றீச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய ஜி எம் தானியம் அவர்கள், அண்ணன் வி குமார் அவர்கள், டி சி கருணா அவர்கள், எம் கே பழனிவேல் அவர்கள், வி பரணி பிரசாத் அவர்கள், ராஜசேகர் அவர்கள், எம் எஸ் பி நேகராஜா அவர்கள்,
மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு நண்பர், நாடாளுமன்றத்துடைய நல்ல வேட்பாளர், நல்ல மனிதர் அண்ணன் பெரும்பாக்கம் இ. ராஜசேகர் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் PC கோவிந்தசாமி அவர்கள், அன்பு சகோதரர் மாணவர்களுக்கு நிறைய ஆலோசனை சொன்ன அன்பு சகோதரர் சி. மணிமாறன் அவர்கள், மூத்த உறுப்பினர் எம். ரஹீம் அவர்கள், MC சக்கரை அவர்கள், எஸ். பாபு அவர்கள், இந்திராணி அவர்கள், அண்ணன் புருஷோத்தம் குழந்தை கபாலீஸ்வரர் அவர்கள், லட்சுமிகாந்தி லோகேஸ்வரர், செல்வராணி சுந்தர், அண்ணன் பூபதி அவர்கள், மனோகர் அவர்கள், மரியாதைக்குரிய பிரஸ்னி அவர்கள், அப்துல்லா சீனிவாசன், PS ராஜன், டாக்டர் SR சரவணன் அவர்கள், தஞ்சை ராஜசேகர் அவர்கள், ராஜேஷ் ரஜித் குமார், சுஜித் குமார் அவர்கள், எஸ். நரசேகர் அவர்கள், விஸ்வநாத் அவர்கள், KS ரமேஷ் அவர்கள், KP சதீஷ்குமார் உள்ளிட்ட எல்லா பேரையும் சொல்லணும். எல்லா பேரையும் மாவட்ட மக்கள் இதயத்தை தாங்கியிருக்காரு. கந்தன் பேசுறப்ப சொன்னார், உறுப்பினர் சேர்க்கிறதை பற்றி. எங்களுக்கு புதுக்கோட்டையில் 4 மாவட்டம், உங்களுக்கு 4 தொகுதிகள், உங்களுக்கு 2 தொகுதி இருந்தாலும் தொகுதியில் வாக்குகள் கூட இருந்தாலும் 4 தொகுதினால நாங்கள் முதல் பரிசு வந்தோம், 2 தொகுதினால நீங்கள் 2வது பரிசு வந்தீங்க. உங்களுக்கு 4 தொகுதி முதல் பரிசு வந்தீங்க. உங்களுடைய KP கந்தன் அவர்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷம் அவரை பார்த்துக்கிறேன். நமக்கு இன்றைக்கு டாக்டர் பரமசிவன் ஒரு 2வது தலைமுறை, நானும் 2வது தலைமுறை கட்சி. எங்கள் அப்பா புரட்சி தலைவர் இந்தியா காலத்தில் ஒன்றிய பிறந்தவரை சேர்மனாக இருந்தார். கரூர் சிவசாமி, உங்கள் சேமா வேலைசாமி, நட்டம் சொன்னாங்க. அப்பா எங்கள் அப்பா சேர்மன் அந்த செட்டு. நான் என்ன 2வது செட்டு. இப்போ மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியன் அவர்கள், அவர் இன்றைக்கு வேலை செஞ்சதுல மரியாதைக்குரிய பரமசிவம் டாக்டர் பரமசிவனுடைய அவருடைய தந்தை, அவர் ஒரு 2வது தலைமுறை. அதிமுக வந்து எப்படி இருக்கு? 2வது தலைமுறை. நான் வந்து பேசுறேன், கண்ணன் இருக்காரு, கண்ணன் தம்பி சதீஷ் பேசுற பார்க்குறேன், தமிழ் பேசுறது, இங்கிலீஷ் பேசுறேன். இப்போ அதிமுக எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, வாழையை வாழையாக, வாழையை வாழையாக, வரலாறு மரபாக அதிமுக இருக்கும். யார் ஒரு மனிதனுக்கு என்ன எந்த காலத்திலும் அழித்து விட முடியாது, ஒழித்து விட முடியாது. இது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், அழகான ஆரம்பம். புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் அந்தமானுக்கு அம்மா இன்சார்ஜ் போடுறாங்க. நீங்க சொன்ன ஆட்சியை நேரம் நான் 3 மணி நேரத்தில் கொடுத்து முடிச்சா 7:30 முடிச்சாரு. அந்தமானுக்கு நான் போறோம். அந்தமானுக்கு போய் நீங்க உள்ளாட்சி தேர்தல் பண்ணுங்க, ஒன்றும் புரியல, குளத்துக்கு தெரியாம கூட வந்த ஒரு நாகரிக செயலர் வந்தார், மாறி போய் தெரியும். அப்படி நாங்கள் போறப்ப அதை போட்டு குருலாம் இருந்தாங்க. அந்தமானுக்கு நாங்கள் போகும்போது அங்கே போறப்ப அந்தமானுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. கடல் தாண்டி போன விமானத்தில் போனோம். அங்கே போய் வரவேற்பு கொடுத்தாங்க. விமான நிலையத்தை 10 காலம் கூட்டிட்டு போனோம். நாளைக்கு காலையில் பிரச்சாரம் சொன்னாங்க. எங்கேன்னு கேட்டேன். பம்பு பிளாட்னு ஒரு ஊரில் பிரச்சாரம் சொன்னாங்க. நாங்கள் அங்கே போறப்ப காரில் போக முடியாது. நேராக 5 காரில் போனோம். 5 காரை கொண்டு போய் கப்பலில் ஏற்றோம். கப்பல்லாம் போட்டு கப்பலில் ஏற்றோம். 5 காலம் கப்பலில் ஏறிடும். கப்பலை தாண்டி கடலில் கொஞ்சம் பயணம் செய்யணும். அங்கே போய் இறங்கணும், திருப்பி காலம் போகணும், திருப்பி அடுத்த போகணும். அப்படி போய் தூரமாக போயிட்டு கரை தெரியுது. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். கடலில் போயிட்டு இருக்கோம். கடலில் காரு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம். போகிறப்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோட சத்தம் கேட்குது. மோடதான் சத்தம் கேட்கணும். எனக்கு ஃபங்க்ஷனாக கேட்டேன். இல்லை கிட்ட வந்து பாருங்க. அங்கே போகிறப்ப அங்கே போய் என்னன்னா, மலையை தாண்டி, கடலை தாண்டி, அலையை தாண்டி அந்நிய கரவைக்கோடு அதிமுக சொல்றீங்க. கொடியை பிடித்துக் கொண்டு, நோளத்தை அடித்துக் கொண்டு, கையிலே தாளத்தை அடித்துக் கொண்டு அதிமுக கொடியை மலையை தாண்டி, கடலை தாண்டி, அலையை தாண்டி தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற அதிமுக தொண்டர்களை அந்தமானில் போய் பார்த்தோம். கொற்ற மலை வரை அங்கேயும் இன்னும் ஹிந்தியில தோபச்சே அப்படின்னு லெட்டரைக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லி அங்கேயும் 5 கவுன்சிலர்களை அதிமுக வெற்றி பெற்று அதிமுக என்ற இயக்கத்தில் நாம் குறிப்பிடுவது அதிமுகவுடைய அரசு அதிமுகவுடைய அடையாள அட்டை, நம்முடைய அங்கீகாரம், நம்முடைய அடையாளம். நான் அதிமுகவுடைய உறுப்பினர். மக்கள் நேசிக்கின்ற இயக்கம், மக்களை நேசிக்கின்ற இயக்கம், புரட்சித் தலைவர் இந்தியாவிலே உருவாகின்ற இயக்கம். இந்த இயக்கத்தில் அதிமுகவை நாம் பொறுப்பாளர் என்று சொன்னால் எனக்கு அது பெருமை. நான்
வச்சு கரெக்டா கப்பை எப்படி வாங்கணுமோ வாங்கிடலாம். இந்த உலகம் வெற்றி பெற்றவரை மட்டும்தான் விட்டுடும். உண்டாகலையா? ஒரு மைலை நான் ஒரு செகண்ட்ல தோற்றுட்டேன்னு சொன்னா அந்த தோல்வி வரலாற்றில் ஏறாது. ஒரு ஓடியாக நாம் வெற்றி பெற வேண்டும். நிச்சயமாக அண்ணா 2026 அந்த வெற்றியை பெறும். என்ன பார்க்கிறோம்? நடந்து முடிந்த தேர்தல் மறந்து நாடாளுமன்றத்துக்கான தேர்தல், மோடியா ராகுலுக்கான தேர்தல், நமக்கான தேர்தல் எடப்பாடியாரா ஸ்டாலின், முக ஸ்டாலினா எடப்பாடியார் என்று சொன்னால் எடப்பாடியார் வாக்களிப்பதற்கான யார் சொல்றாங்க? திமுக காரன் சொல்றேன். எந்த திமுக காரன் பதில் செய்யலாம்? நீங்க சொல்லுங்க. இந்த ஆட்சியில எந்த திராவிட முன்னேற்ற மந்திரிகளை தவிர எந்த சட்டமன்றத்துக்கு நாங்கள் போறோம். கேண்டீன் உட்காந்து ரகசியத்தை சொல்றேன். பிரஸ் வந்தாலும் பாருங்க, சட்டமன்றத்தில் கேண்டீன் உட்காந்து அங்க உட்காந்து பேசுறாங்க கூட. ஒன்று இல்லைங்க, அடுத்து நீங்க தானே, அடுத்து நீங்க தானே. நாளை காலையில் சொல்லுங்க போய் நீ சொல்லுங்க ராஜ்ய ரோட்டு மணிமாறுனா நீங்க கொஞ்சம் பேச ஒதுக்கி திமுக நல்லா இருக்கீங்க. ஆனா எங்க கஷ்டத்தை நாங்க எங்க போய் சொல்றது? நீங்க முதலாவே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லா பக்கமும் இந்த குரல் கேட்கிறது, எல்லா பக்கமும் இந்த குரல் கேட்கிறது. எழுதி கொண்டிருந்த குரல்கள் வர இருக்கிற 2026 தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தல், நான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல், ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல். 3 மாசம் தான். ஆந்திராவோட ஜெயமோகன் ரெட்டி எடுத்துக்கொண்டு ஒரே 3 மாசம் சினாரியோ மாறிடுச்சு. இது ரேவந்த் ரெட்டி எடுத்துக்கொண்டு தெலுங்கானாவே 2 மாதத்துல சினாரியோ மாறிடுச்சு. கடைசி ஒரே மாதத்திலே அந்த அலையும் அந்த அலையில இழையும் இன்றைக்கு நீங்க தோல்வி எடுத்துக்கொண்டால் எண்ணிப்பாரு 70,000 வாக்கு வித்தியாசத்திலே இதே நீங்க சோழிங்களுடைய கந்தனுடைய வெற்றி வரவில்லையா? ஆளுநருடைய அன்றைக்கு தேமுதிகவுடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் வெற்றி வரவில்லையா? இந்த 2 தொகுதிகளில் நம்முடைய அதிமுகவுடைய வேட்பாளரையும் அதிமுகவுடைய கூட்டணி வேட்பாளரையும் 2 சட்டமன்ற உறுப்பினர் 70,000 வாக்கு வித்தியாசத்தில் கேட்பீர்கள். வெற்றி பெற்ற தொகுதிதான் இந்த சோழிங்களுடைய தொகுதி. அதே கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்ற ஆளுநர் தொகுதி 2 தொகுதியும் 2 கண்ணு மாதிரி. அவ்வளவுதான். நீங்க நினைச்சு நல்லா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மாவட்டத்தில் எல்லாரும் அருமையா பேசுங்க. நல்லா பேசுறது, நானும் பேசுறேன், சிறுபான்மை பேசுறேன், மகளிர் பேசுறாங்க. எல்லாம் அடுத்த மாவட்டம் நீங்க பேசுறது நாங்க கேட்க, நீங்க பேசுறது நான் சொல்றேன். பயன் பண்ணு எல்லாருமே நல்லா பேசுறேன். கருத்துக்கள் உங்களுக்கு அதனால 3 மணி நேரம் எடப்பாடி அவர்கள் அமர்ந்து முன்னாடி பேசி அழகு பார்த்த பொதுச் செயலாளர் எடப்பாடி சாதாரண விஷயமா நீ நினைச்சு பாருங்க. செங்கல் சூழல படிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினால நான் ஊடகத்தை பார்த்தோம். செங்கல் சூழலை வேலை பார்க்கக்கூடிய காலை தாங்கி நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தினால மாணவன் அப்படியே நடந்து வரான். அந்த தாய் அப்படியே ஏழையோடு இருக்கக்கூடிய துண்டை எடுத்து நான் குழந்தை அப்படியே புத்தகம் எடுத்து நான் தம்பி நீ டாக்டர் அப்படின்னு சொல்றேன். தாய் புரட்சி தலைவர் கொடுத்த சத்துணவுக்கு போல 7.5% திட்டத்தை கொடுத்தால் 4 மணிக்கு அம்மா நாள் 60 நாள் 4 மணிக்கு கையெழுத்து போடுறோம். 4:10 எடப்பாடியை கையெழுத்துகிறார். 2 பேரும் விமானத்தில் இருக்கிறோம். அடுத்த நாள் தேவை செய்யும் மதுரையில் இறங்குகிறோம். 2 இடத்துல பிரேக்கிங் நியூஸ் ஆளுநர் கையெழுத்துகிறார்கள். தமிழ்நாட்டிலே 7.5% சட்டம் நிறைவேறியது. தமிழ்நாட்டிலே அதிர்ச்சி வேலையில் மிகப்பெரிய அதிர்வொலி வைப்ரேஷன். முதலாக ஒரு ஆளுநர் கையெழுத்து போடாமல் ஒரு சட்டத்தை நிறைவேற்றாரு. யாரோ ஒரு அரசு பள்ளியில் படித்த ஒரு சாமானிய முதலமைச்சருக்கு எடப்பாடி என்பதா 7.5% கைது போனார். ஒரு வரலாற்று உண்மையை சொல்கிறார். கவர்னர் லைன் வந்துட்டு கவர்னர் தொடர்ந்து உடனே சிறையில் வந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி அவர்கள் மதுரை மாநிலத்தில் இறங்கி நான் காலையில பயணம் செய்கிறேன். எடப்பாடி என்று சொன்னீங்கன்னா ஆளுநர் கவர்னர் அவசியம் கவர்னர் கூப்பிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது? போன முடியாது கவர்னர் கூப்பிடுறாங்க. கவர்னர் கூப்பிடுறாரு. என்ன பண்ணுறது? சட்டத்தை நிறைவேற்றி அறிவிப்பு கொடுத்தாச்சு.
அதுக்கப்புறம் 2 மணி நேரம் விட்டாச்சு. நான் பண்ணேன்னு சொல்றேன், நான் ஒன்று சமாளிச்சுக்கிறேன். சரிப்பா பிரச்சனை நடக்குமா தலைமை பண்பு கட்சியில ஆட்சியில அதிகாரத்தில் முடிவெடுக்கக்கூடிய திறன் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் பொதுச்செயலாக ஒரு மகனான மக்கள் எடப்பாடி அதற்கு பின்னால் எத்தனையோ சட்ட போராட்டம் நடந்தது. நிர்வாகம் நம்ம கூட மதுரை ஹைகோர்ட் வந்தது. ஆனால் அதெல்லாம் முறியடித்து 7 சேர்ந்த அந்த இடஒதுக்கீட்டை அப்படியே கண்ணீரின் கவலையமாக இருக்கக்கூடிய, அதாவது முதல் நான் வாழ்க்கையில் பார்த்தேன். அந்த மார்க்ஸ் ஃபைல் மஞ்சள் பையில மார்க்ஸ் வச்சுட்டு காலில் போய் செருப்புல ஊக்கு தச்சுருக்குங்க, தலையில் என்ன இல்லைங்க, சடையில் பூ இல்லைங்க. அதுக்கு முன்னாடி நான் 9 வருஷம் கொடுத்துருக்கேன். அம்மாவோட 8 வருஷம் கொடுத்துருக்கேன். 8 வருஷம் பார்த்தீங்கன்னா ஹாய் சார், தேங்க்யூ சார், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சோங்க. 8 வருஷம் ஹாய் சார், தேங்க்யூ சார், MBBS ஆர்டர் வாங்குவாங்க. 9வது வருஷம் மேல் ஸ்டேடியத்தில் கொடுத்தப்ப ஏற்படுத்தி டக்கு கால் வந்து கண்ணீரோடு அப்படியே இந்த திட்டத்தை கொடுத்தது அதிமுக என்ற மகத்தான இயக்கம் நம்ம கட்சியில். அப்ப சோழர்களையும் ஆளுநர்களையும் இந்த சென்னை தெற்கு மாவட்டத்தையும் நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு இது எங்க கட்சி கொடுத்தது நீங்க சொல்லணுமா வேண்டாம்? அவ்வளவுதான் சத்தியம். இதை சொல்லலாம், அவினாசி அத்திக்கரை சொல்லலாம், காவேரி உடனே சொல்லலாம், லேப்டாப் சொல்லலாம், சைக்கிளை சொல்லலாம், ஸ்கூட்டியை சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாம், காவேரி தங்கத்தை சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய நெஞ்சுரம் தகுதி அதிமுக சொல்லணும். தம்பி அழகா சொல்லுங்கப்பா, அதை சொல்லுங்க, நம்ம செஞ்சதை சொல்லுங்க. இன்னைக்கு ஒன்னே சொல்லி நான் விளையாடலாம் இருக்கின்றேன். குடும்ப கட்சியில குடும்பத்தை மட்டுமே தூக்கி நிறுத்தக்கூடிய பணியை பொய்யையும் புரட்டையும் சொல்லி அதை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்கின்றது. உண்மையான மக்களுடைய வியர்வை வாசனை உணர்ந்து இந்த மக்களுக்கு பணியாற்றுவதற்கு அதிமுக என்ற இயக்கம் இருக்கிறது. அதிமுக என்ற இயக்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த கூட்டத்தில் அதிமுக என்ற மாவட்டம் இப்ப உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிறு குறை என்று சொன்னால், இன்னைக்கு பகுதி செயலர் இருக்கீங்க, வட்ட செயலர் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சிறு குறை என்று சொன்னால் அதிமுக என்ற 2 கோடி மக்கள் இயக்கத்துக்கு குரல் இருக்கும். அவ்வளவுதான் பாயிண்ட். 30 கோடி முகமுடையா, என் மைம்புறம் ஒன்றுடையா, இவர் செப்புமணி பதினெட்டுடையா, இவர் சிந்தனை ஒன்றுடையான்னு பார்க்கணும். நம்ம எந்த என்ன சொல்ற மாணவர்கள் பேரவை எதுவாக இருக்கலாம், எந்த ஊராக இருக்கலாம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் பேசலாம், எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கலாம். நம்முடைய சிந்தனை அதிமுக என்ற இயக்கத்தை நாம் பயணிப்பதுதான் இந்த திராவிடம் தேடி அதிமுக என்ற இயக்கத்தை பயணிப்பது பெருமை. நீங்கள் சட்டப்பட்ட பசங்கள்ல நான் வந்து எம்எல்ஏ ஆகும், அது அதிமுக தான். எந்த விஷயம் நடக்காது. இந்த கட்சியில நாளைக்கு எப்படி ஆகும்? ஒரு பெருங்குடியில 4 தடவை சுயேட்சை விசாரணை பண்ணி அப்ப கேட்ட அண்ணன் என்ன வயசு 26 வயசு அப்பவே சொல்லுவாங்க. எந்த இடைத்தேர்தலும் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க டீமோட அப்படியே வந்து எந்த சென்னையில கோச்சர் வரணும்னா கேட்பீங்க டீமோட வந்து எந்த ஆர்ப்பாட்டம் பெரிய டீமோட வந்து இறங்குவார். எந்த இடைத்தேர்தலும் டீமோட வந்து செயல்படணும், ஆக்டிவா இருக்கு. அவ்வளவுதான் சப்ஜெக்ட். துப்பாக்கி போட்ட மாதிரி இருக்கு, வெளியிலிருந்து புறப்படுகின்ற அம்புகளை போல இருக்கு, துப்பாக்கியிலிருந்து புறப்படுகின்ற தோட்டாக்களை போல இருக்கு. விசையை எடப்பாடியார் பார்த்துக் கொள்வார். தன்னை பரமசிவ
அமோக வெற்றி பெற செய்வதற்கும் மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவர்